ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட சாட்டர்டே சண்டேவை நாங்கள் எப்படி ஹாப்பியாக கொண்டு போனோம், ப்ளஸ் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி வீடியோவுமே இருக்குது. வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு 4 மந்த்தாக 2 பேர்த்தையுமே சிலம்பம் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்கேன். அந்த 2 க்ரீன் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பாப்பாவும் தம்பியும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றிட்டு இருக்கான். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சார் வந்து பக்கத்தில் நின்று சரி போட்டு காட்டுடான்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா செமையாக சொதப்பிட்டான். நம்ம இந்த எக்ஸாம் ஹால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிட்டுருப்போம், தெரியும் ஆன்சரு. பின்னாடி சார் வந்து நின்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு அவங்களே பார்ப்போம் இல்லைங்களா. அதே சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி அவன் ஃபேஸ் பண்ணான். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஒரு 2-3 கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணல, அதனால் அவன் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டான். இனி தொடர்ந்து நம்ம சிலம்பம் கிளாஸ் போகணும்னு சொல்லி நாங்களே வந்து சபதம் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட பையனுமே பார்த்திங்கன்னா சிலம்பம் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட போகிறோம். இவன் பேர் கவின். இவனுமே நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். ஸோ இன்றைக்கி அவங்கள ஜாயின் பண்ணுறதுக்காக அவனும் அவன் அம்மாவும் வந்திருந்தாங்க. ரெகுலராக பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் சிலம்பம் கிளாஸ் 5 to 6:30. சார் வந்து நல்ல டேலண்டான ஆள், நிறைய காம்படிஷன் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இப்படியெல்லாம் சிலம்பத்தில் ஒரு விஷயம் இருக்குதாங்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆச்சரியமாக பார்ப்பேன். இப்போ ஃப்யூச்சரில் அதெல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தண்ணி வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கிக்கோ. டேய் இறங்கி கீழே. ஏண்டா தண்ணி ஏண்டா டேய் தண்ணி இல்லைக்கா. இந்த இதில் குடி, இந்த அங்கே வாப்பட்டா இந்த 10 minutes பிரேக் முடிஞ்சதுமே மறுபடியும் ஒரு 1/2 hour வந்து கிளாஸ் கண்டினியூ ஆகும். அந்த கேப்பில் தான் நான் ரெகுலராகவே வந்துட்டு போய் கீரை வாங்கிட்டு வருவேன் சந்தைக்கு. அன்றைக்கி சனிக்கிழமைங்கனால வார சந்தை கீரையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெகுலராகவே வாங்குறது தான். நிறைய பேர்த்துக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நிறைய வியூஸ் அந்த வீடியோவுக்கு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா திடீர்னு அன்றைக்கி ஒரு 6:30 போல் வந்துட்டார் சர்ப்ரைஸாக. சரி அவரையும் கூப்பிட்டுட்டு கிளாஸையும் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஹோட்டல் போயாச்சு. வெளியில் போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமைக்கிறதுக்கு மட்டன் போட்டாச்சு. என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக இட்லி தான் வாங்குறது. இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுலேருந்து ஓகேவான ஃபுட்டு தான் போய்க்கிறது, ரொம்ப அலட்டிக்கிற மாதிரி போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 இட்லி வாங்கினேன். இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நிலக்கடலை சட்னி கொடுப்பாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா பூரி வாங்கினாங்க. அவங்க பூரி சாப்பிட்றதெல்லாம் அபூர்வம். திடீர்னு பார்த்தா பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் என்னை இந்த ஹெல்த் வைஸாக இப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் இருப்போம்னு சொல்லி என்னை கைட் பண்ணுறதே என் ஹஸ்பண்ட் தான். குட்டீஸுக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா வாங்கினோம். பன்னீர் பட்டர் மசாலா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இவனுக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பன்னீர்னால் ரொம்ப இஷ்டமாக இருக்குது. ரெகுலராக உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டால் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திங்கிறான். அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த பன்னீருக்கு ஒரு சண்டை வேற போச்சு, என்ன ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க அவளுக்கு வாங்கலையா அப்படின்னு சொல்லி. இதை தாண்டா எல்லாருமே சாப்பிட்ணும், நீ பேசாமல் சாப்பிட்றான்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். நான் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் இட்லி கடலை சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப தேவாமிரதம் மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் நீங்கள் எதுவுமே சாப்பிட்லையான்னு கேட்டால் அதெல்லாம் சுத்த போய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கோபி சில்லி வாங்கியிருந்தாங்க. சீக்கிரம் காலி பண்ணிடுங்க, என் கை கம்முன்னு இருக்காதுன்னு சொல்லவும் அப்படியே எடுத்து எல்லாம் காலி பண்ணியாச்சு. எனக்கு 2 இட்லி பத்தவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு ரோஸ்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆளுக்கு பாதி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு பன்னீர் தான் இருக்கா, பட் 200 பன்னீர் இருக்கு. அதில் என்கிட்ட 100 பன்னீர் வாங்குறா. எவ்வளோ இருக்கும்? ஒன்றுமே இல்லை. வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன், நாளைக்கு கூட செஞ்சு தரேன். நம்மளை மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ஒரு பெரிய ஆசை இல்லை, ஏக்கம்னே சொல்லலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி இன்றைக்கி நைட் சமைக்க வேண்டாம் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு பெரிய லவ், ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துடும். அது பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்கணும், நான்வெஜ்ஜாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 3 இட்லி வாங்கி கொடுத்தா கூட போதும். ஏன் அந்த 3 இட்லி வீட்டில் சமைக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா லேடிஸ்னால கண்டிப்பாக முடியும். ஆனாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்குன்னு அவங்க பெருசாக பண்ணிக்குவாங்களான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்காக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் வீட்டில் ஃபோன் பண்ணி இன்றைக்கி சமைக்க வேண்டாம், நைட் போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லுங்களேன். அது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்காக இருக்கும். ஒருவேளை ஹஸ்பண்ட்ஸு ஏதோ ஒரு வேலையில் மறந்துட்டாங்க, அந்த பற்றி பேசலை அப்படின்னா
நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த மாதிரி இந்த மந்தில் இல்லைன்னா இந்த வீக்கில் வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நைட் வெளியில் சாப்பிட போகலாம் நீங்கள் சொல்லுங்களேன்னு சொல்லி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் ஞாபகப்படுத்தலாம். அது ஒரு பெரிய தப்பே கிடையாது. அவங்க வெளியில் போகிறவங்க மறந்துடுவாங்க, இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லணும், புரிய வைக்கணும். கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். சந்தைக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. எப்பவும் போல் அகத்திப்பூ ஒரு பேகு, இன்றைக்கி வந்து பொரி ஒரு பக்கா வாங்கினேன். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா 3 ஸ்வீட் கார்ன் 50 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் பாலக்கீரை 10 ரூபா, வல்லாரைக்கீரை 10 ரூபா, 2 வெள்ளரிக்காய் 20 ரூபா, தட்டைக்காய் பொரியல் தட்டைக்காய் பார்த்திங்கன்னா 20 ரூபா, தண்டு ஒரு துண்டு 10 ரூபா, எலுமிச்சம்பழம் 20 ரூபா. அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கினேன். கீரை வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. காலையில் ஒரு 6 o'clock போல் எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு கிருஷாந்த் இன்றைக்கி நான் மெயின் ரோட்டில் சைக்கிள் ஓட்ட போகிறேன்னு சொன்னான். சரி ஓகே வாடான்னு சொல்லிவிட்டு அவனை தனியாக விட முடியாதுன்னு அவன் முன்னாடி ஓட்டிகிட்டு போனால் நாங்கள் ஸ்கூட்டியில் பின்னாடியே போனோம். நல்லாவே ஓட்டி பழகிட்டாய்ப்பேன். ஆனால் மெயின் ரோட்டில் விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்ட் ஆயிருன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு கட் ரோடு போகும். அதுவும் மெயின் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டினா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக ஓட்டுறான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவன் சீக்கிரமே ஓட்டி பழகிட்டான். 8 மணிக்குள்ளே வாக்கிங்கு சைக்கிளிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு உட்காந்ததுமே நல்லா ஜிலு ஜிலுன்னு 4 பேர் இளநீ வெட்டி குடித்தோம். அது ஏதாவது ஒரு ஹெவி ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இளநீ குடிக்கிறப்ப அப்படியே குழு குழுன்னு உள்ளே போகிறப்ப நம்மளுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான், சரி இனி மெல்லமாக ஸ்டார்ட் பண்ணலாம் சமையல் வேலையெல்லாம் அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோனு, ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ணுறது, டக்கு டக்குன்னு நம்மளுக்கு செய்கிற வேலை உப்புமா தான். சூப்பராக ஒரு ஒயிட் உப்புமா கிண்டி கொண்டு வந்து கொடுத்தேன். அழகாக சாப்பிட்டுட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்புறாங்க. நிறைய ஜென்ஸுக்கு வந்து உப்புமா பெரிய விருப்பமாக இருக்காது. ஆனால் என் வீட்டுக்காருக்கு நான் செய்கிற உப்புமா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த ஒயிட் உப்புமா சூப்பராக இருக்கும். ரெசிபி சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அவர் கிளம்பினதுமே நானும் தம்பியும் போய் தான் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா வெலை மீன். இது வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற ஊளி மீன். குழம்புக்கும் வறுவலுக்கும் தான் வாங்கினேன். மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம அமுத்தி பார்க்குறப்ப கல் மாதிரி இருக்கணும். இது வந்து ஃப்ரெஷ் மீன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மீன் தான். நான் வாங்குறப்ப பார்த்தா கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து அமுத்தி பார்க்கவும் அந்த ஜில்னஸ் போனோம் அப்படியே சொதன்னு உள்ளே போச்சு. இது ஃப்ரெஷ் மீன் கிடையாது. ஆனாலும் வாங்கியாச்சு, நம்ம நீ என்ன பண்ணுறது, ரொம்ப தக்க வைக்க வேணான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு குழம்பும் வறுவலும் பண்ணியாச்சு. லைட்டாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சு அப்படின்னா அந்த மீனில் வந்து உப்பு எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி போட்டு தான் செஞ்சுருந்தேன். என்னோடய மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை செலவு அரைச்சி ஊற்றுவேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு செஞ்சுருந்தேன். இதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் பச்சை செலவு அரைச்சி ஊற்றி செய்கிற டேஸ்ட்டில் இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு போட்டாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் புளியை கரைச்சி ஊற்றாமல் அப்படியே போடுறீங்க அப்படின்னு. நான் அப்படியே பண்ணி பழகிட்டேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான ரெசிபி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3யுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நம்ம மீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஜேபி மீன் வறுவல் மசாலா பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. எப்போ ஒரே மாதிரி செய்கிறோம், சரி இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். மேலே வந்து கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் கட் பண்ணி போட்டு ½ லெமன் போட்டுட்டு நம்ம வந்துட்டு மீனை வந்து அதில் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ மீன் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஒரு 9 மணிக்கு ஊற வச்சு ஒரு 12:30 மணிக்கு தான் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா மீனையும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கிரேவி படுற மாதிரி ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி மூடி ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இது வந்து முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் செய்யணும். முக்கியமாக இந்த மீன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெலை மீன் வந்து குழம்புக்காகட்டும் வறுவலுக்காகட்டும் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தான் நான் இன்றைக்கி பொரிச்சு எடுக்க போகிறேன். பூ போல் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க மீனை வந்துட்டு அந்த மீன் மேலே என்னோடய கிரேவி ஒட்டவே மாட்டேங்குது, நான் தோசைக்கல்லை விட்டு எடுக்கிறப்ப அந்த கிரேவி தோசைக்கல்லையே ஒட்டியது அப்படின்னு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பூ போல் வரும் எடுக்கிறப்ப. ரொம்ப நாள் ஆசை எனக்கு மீன் பொழிச்சது செய்யணும் அப்படின்னு. அது வந்துட்டு இலையெல்லாம் தேவைப்படும். என்கிட்ட இலையெல்லாம் இல்லை. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் பொரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு தவாலையே வச்சு மீன் பொழிச்சதும் செய்ய போகிறேன். இப்போ வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மீன் நீங்கள் தோசைக்கல்லில் வேக வைக்கிறப்ப 2 மீன் போட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அது உடனே எடுக்காமல் அந்த கல் சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுற மீன் வேகிறப்பவே அதோட ஹீட்டில் நம்மளுக்கு ஒரு வேளை எங்காவது வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஈஸியாக வெந்துடும். அது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுமே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 2 மீன் மட்டும் பொரித்து சாப்பிட்டுட்டு 2 மீன் வந்து மீன் பொரிச்சது செய்ய போகிறேன். இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு. அத்தென்டிக்காக அது மாதிரி இல்லாமல் என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி செய்கிறப்ப டிஃப்ரெண்ட்டாக 2 ரெசிபி ட்ரை பண்ண மாதிரி ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கும். அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு தான் மஸ்ட். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையில் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா தக்காளி நல்ல பூ போல் வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. பருப்பாமத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சோம் அப்படின்னா நல்ல தொக்கு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம மீன் மசாலா தடவி வச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக வச்சுருந்தேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். அதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துட்டு பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா மீன், அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன மீன், அதாவது கடல் மீன் லென்த்தாக ஃபுல் மீன் தான் போடணுமாம்மா, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வேண்டியே இன்றைக்கி தேடி 4 மீன் வந்து 160 ரூபா சொன்னாங்க. வெலை மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கு. அதனால் வந்துட்டு வெலை மீன் வாங்கியாச்சு. இப்போது மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சதுமே அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் இந்த பொரிச்ச மீனுக்குள்ளே இறங்கி பார்க்குறதுக்கு ஒரு பொரிச்ச மீன் தொக்கு மாதிரியே இருந்துச்சு. முக்கியமாக ஒயிட் ரைஸுக்கு இந்த ஒரு மீனும் அந்த கொஞ்சம் கிரேவியும் வச்சு சாப்பிட்டோம்னாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்ததோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெறுமனே நம்ம எப்போவுமே பொரிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னோடய பையனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க அப்பா 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், வந்த பாடு இல்லை. நானும் பையனும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிவன்யாவுக்கு மீன் பெரிய விருப்பம் இல்லை, குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஹெவி லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, ஊளி மீன் குழம்பு, வெலை மீன் பொரிச்சது, வெலை மீன் பொரிச்சது. சூப்பரான சண்டே லன்ச் ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்